Hi everyone. இந்த வீடியோல நாம யுனிவர்சல் கேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம லாஜிக் கேட்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்த்தோம். அதுல ஒவ்வொரு கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்கும், எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும், லாஜிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே பார்த்திருந்தோம். டோட்டலா 7 கேட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இந்த 7 கேட்ஸ்ல இந்த லாஸ்ட் 2 கேட்ஸை மட்டும் தான் யுனிவர்சல் கேட்ஸ்னு சொல்றோம். அதாவது NAND அண்ட் NOR கேட். ஏன் அப்போ அதை யுனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்றோம், மற்ற எந்த கேட்ஸுமே நம்ம ஏன் யுனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்லல அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 2 கேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால எந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். இதை நம்ம பூலியன் ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்ல பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சேம் தான். இப்போ இந்த பூலியன் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? ஏபின்னு சொல்லும் போது ஒரு அண்டிகேட் போட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஏசி அதுக்கும் ஒரு அண்டிகேட் போட்டுக்கிறோம், பிசி அதுக்கும் ஒரு அண்டிகேட் போட்டுக்கிறோம். ஃபைனலி இந்த 3 கேட்ஸோட அவுட்புட்டை எடுத்துட்டு போய் ஒரு ஆர் கேட்ல கனெக்ட் பண்றோம். இதை நார்மலா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது. இதே பூலியன் ஃபங்க்ஷனை நம்மளால வெறும் NAND கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வெறும் NOR கேட்டை மட்டும் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஆனா இங்க இந்த 5 கேட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கோங்களேன். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம நார்மலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு AND கேட்டும் தேவைப்படுது, OR கேட்டும் தேவைப்படுது. ஆனா யுனிவர்சல் கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வெறும் NAND கேட்டை மட்டும் வச்சு பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா NOR கேட்டை மட்டும் வச்சு பண்ண முடியும். இந்த ரீசனால தான் இந்த 2 கேட்ஸை மட்டும் நம்ம யுனிவர்சல் கேட்ஸ்ன்னு சொல்றோம். நீங்க ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருக்க ஏதாவது ஒரு கேட்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த 2 கேட்டை செப்பரேட்டா எடுத்துக்க போறோம். எடுத்துக்கிட்டு சப்போஸ் இப்போ நான் NAND கேட்டை எடுத்துக்கிட்டேன்னா இந்த NAND கேட்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த மத்த கேட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி NOR கேட்டை எடுத்து இந்த NOR கேட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மத்த எல்லா கேட்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே எந்த ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷனா இருந்தாலும் நம்மளால அதை ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம NAND கேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒவ்வொரு கேட்டையும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லாஸ் அண்ட் தியரம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துடுங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டா NAND கேட் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் NOT கேட் பார்க்கலாம். ஸோ NOT கேட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்படிதான் இருக்கும். இப்போ ஒரு NAND கேட்டை நம்ம NOT கேட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா NAND கேட்ல 2 இன்புட்ஸ் இருக்கும். இந்த 2 இன்புட்ஸையும் நம்ம என்ன பண்றோம், ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடுறோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டு ஒரே ஒரு இன்புட்டா நம்ம இங்க கொடுக்குறோம். அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒரு NAND கேட்டோட அவுட்புட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், ஏ டாட் பி ஹோல் பார். AND கேட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் NAND கேட். AND கேட்டோட எக்ஸ்பிரஷன் ஏ டாட் பி. அப்போ NAND கேட்டோட எக்ஸ்பிரஷன் நம்ம ஏ டாட் பி ஹோல் பார்னு சொல்லலாம். இங்க 2 இன்புட்ஸையும் நம்ம ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன மீனிங், இந்த ஏன்ற இன்புட் தான் இந்த இன்புட்டுக்கும் போகுது, இங்கேயும் ஏ தான் போகும். இதோட அவுட்புட் அப்ப நான் எப்படி எழுதலாம், ஏ டாட் பின்றத ஏ டாட் ஏ பார்ன்னு எழுதலாம். ஏ டாட் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி லாஸ் அண்ட் தியரம்ஸ் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். இதுல இருந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏ அப்படின்ற ஒரு இன்புட் நான் கொடுத்திருக்கேன், எனக்கு என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு பாருங்க, ஏ பார் அப்படின்ற அவுட்புட் கிடைச்சிருக்கு. இது NOT கேட்டோட எக்ஸ்பிரஷன் தான். NOT கேட்டுக்கு நம்ம ஏன்ற ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஏ பார் அப்படின்ற ஒரு அவுட்புட் கிடைக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளா ஒரு NAND கேட்டை NOT கேட்டா யூஸ் பண்றதுக்கு அதோட 2 இன்புட்ஸை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணோம் அப்படின்னாலே அது NOT கேட்டா ஆக்ட் ஆகும். அடுத்ததா எப்படி NAND கேட் யூஸ் பண்ணி AND கேட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா இந்த வேரியபிளை டபுள் டைம் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது நமக்கு சேம் வேரியபிள் தான் கிடைக்கும். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இங்க நம்ம பண்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன், ஏபி அப்படின்ற ஒரு இன்புட் எடுத்திருக்கேன். இது ஒரு NAND கேட்டுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா ஏ டாட் பி ஹோல் பாரா இருக்கும். இப்போ ஆக்சுவலா AND கேட் அப்படின்னு போது இந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இதை ஒரு டைம் திரும்பவும் காம்ப்ளிமெண்ட் பண்றேன். இதை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க NAND கேட் யூஸ் பண்ண NOT கேட்டை யூஸ் பண்றோம். அதாவது இந்த டயக்ராம இந்த இடத்துல நான் டிரா பண்ணிருக்கேன். அப்போ இதோட அவுட்புட் என்னவா ஆகும், ஏபி பார். இது உள்ள போகும்போது அவுட்புட்ல திரும்பவும் ஒரு டைம் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா இந்த காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆயிட்டு ஃபைனலி நமக்கு வெறும் ஏபி தான் கிடைக்கும். ஏபி அப்படின்றது AND கேட்டோட எக்ஸ்பிரஷன்.
நெக்ஸ்ட் NAND கேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஆர் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 2 NAND கேட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த 2 NAND கேட்ஸையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இன்புட்ஸை ஷார்ட் பண்ணிட்டேன். அப்ப என்ன மீனிங், இந்த NAND கேட் ஒரு நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். சிமிலர்லி கீழே இருக்க இந்த NAND கேட்டும் ஒரு நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே நான் இங்க A அப்படின்ற இன்புட் கொடுக்குறேன், இங்க B அப்படின்ற இன்புட் கொடுக்குறேன். இதோட அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், A பார் கிடைக்கும். இந்த NAND கேட்டோட அவுட்புட் B பார் கிடைக்கும். இந்த இன்புட்டை திரும்ப ஒரு NAND கேட்ல நான் கனெக்ட் பண்றேன். NAND கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும், A டாட் B ஹோல் பாரா இருக்கும். இங்க Aன்றத நம்ம என்னவா எடுத்திருக்கோம், A பார்னு எடுத்திருக்கோம். Bன்றத B பார்னு எடுத்திருக்கோம். அப்போ என்ன வரும் நமக்கு, A பார் டாட் B பார் ஹோல் பார்னு கிடைக்கும். இதை நம்ம என்ன பண்ண போறோம், டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். டிமார்கன்ஸ் தியரம் நம்ம ஆல்ரெடி பார்த்து A டாட் B ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A பார் பிளஸ் B பார். இப்போ இந்த இடத்துல நமக்கு A டாட் B ஹோல் பாருக்கு பதில் என்ன இருக்குன்னா A பார் டாட் B பார் ஹோல் பார்னு இருக்கு. இதை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், A ஆல்ரெடி ஒரு பார் இருக்கு, அப்போ இங்கே ஒரு பார் வரும், பிளஸ் B டபுள் பார் வரும். இப்போ இந்த டபுள் பார் இந்த டபுள் பார் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னா A பிளஸ் B கிடைக்கும். A பிளஸ் B அப்படின்றது ஆர் கேட்டோட எக்ஸ்பிரஷன். நம்ம ஆர் கேட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலே நார் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், நார் அப்படின்றது ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த டயக்ராம் இருக்கு, இந்த டயக்ராமோட அவுட்புட், இந்த அவுட்புட்டை திரும்ப ஒரு டைம் காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நார் கேட் கிடைச்சிரும். இதை திரும்ப காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேட்டை அதாவது NAND கேட் யூஸ் பண்ண நாட் கேட்டை எடுத்துட்டு வந்து இங்க டிரா பண்ணலாம். அதுதான் இந்த டயக்ராம்ல நீங்க பாக்குறீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஏன்ற இன்புட்டை கொடுத்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம், பின்ற இன்புட்டை கொடுத்து ஒரு டைம் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு NAND கேட்டுக்கு கொடுக்கும் போது இதோட அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், A பிளஸ் B கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இது நமக்கு இதோட அவுட்புட் நமக்கு A பிளஸ் B ஆரோட அவுட்புட்டா இருக்கு. இது நம்ம நார் எக்ஸ்பிரஷனா மாத்துறதுக்கு இதை திரும்ப ஒரு டைம் காம்ப்ளிமெண்ட் பண்றோம். காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு NAND கேட்டுக்கு இன்புட்டா கொடுக்குறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் நம்ம பண்ணிருக்கோம். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிருக்கோம்னா என்ன மீனிங், இது ஒரு நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். அப்போ A பிளஸ் B அப்படின்ற ஒரு இன்புட் கொடுக்கும் போது இது காம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா A பிளஸ் B ஹோல் பார்னு கிடைச்சிரும், which is nothing but நார் கேட்டோட எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது NAND கேட்ஸை யூஸ் பண்ணி எப்படி XR கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு XR கேட்டை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 4 NAND கேட்ஸ் தேவைப்படும். இந்த 4 NAND கேட்ஸை இப்படி கனெக்ட் பண்ணும்போது இது XR கேட்டா வேலை செய்யும். XR கேட்டோட எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், A பார் P பிளஸ் AB பார். இந்த எக்ஸ்பிரஷன் இப்போ இந்த அவுட்புட்ல கிடைக்குதா அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண போறோம். XR கேட் பொறுத்த வரைக்கும் 2 இன்புட்ஸ் இருக்கு, AB. அந்த AB இன்புட்ஸை நான் இங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த AB இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா 2 NAND கேட்டுக்கும் இன்புட்டா போகுது. ஃபர்ஸ்ட் இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டா போகுது, தென் இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டா போகுது. அதே மாதிரி B எடுத்தீங்கன்னா இந்த NAND கேட்டுக்கு இன்புட்டா போகுது, இந்த NAND கேட்டுக்கும் இன்புட்டா போகுது. இப்போ இந்த NAND கேட்டோட அவுட்புட் என்னவா இருக்கும், A டாட் B ஹோல் பாரா இருக்கும். பிகாஸ் இது ரெண்டுத்துக்குமே AB இன்புட் தான் போகுது. நெக்ஸ்ட் இந்த NAND கேட்டுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ இந்த NAND கேட்டுக்கு ஒரு இன்புட் A வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா A இன்புட் இருக்கும், இந்த இடத்துல A டாட் B ஹோல் பார் இருக்கு. அப்போ இது அவுட்புட் என்னவா இருக்கும், இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஹோல் டேர்ம் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A டாட் இது பின்னு எடுத்துக்கிறோம். அப்போ AB ஹோல் பார் வரும். சிமிலர்லி இந்த கேட்டுக்கு நம்ம எழுத போறோம். இந்த கேட்டோட அவுட்புட் நம்ம எப்படி எழுதலாம், இதுக்கு ஒரு இன்புட் B வருது, இந்த இன்புட்ல A டாட் B ஹோல் பார் இருக்கு. இப்போ இதை நம்ம ஏனும் இந்த ஹோல் டேர்ம் பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B டாட் A டாட் B ஹோல் பார் வரும். சோ இது A, இத நம்ம B ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ A டாட் B ஹோல் பாரை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் இந்த டிமார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ண போறேன். A டாட் B ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A பார் பிளஸ் B பார். இதுல இந்த டேர்மை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஹோல் டேர்மை B ன்னு எடுத்துக்கிறோம். அதாவது A டாட் B ஹோல் பார் இதை ஃபுல்லாவே நம்ம B ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கீழே இந்த டேர்மை ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த ஹோல் டேர்மை B ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன வருது அப்படின்றத செக் பண்ணலாம். டிமார்கன்ஸ் தியரம் இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், A பார் பிளஸ் இந்த டாட் அப்படின்றது பிளஸ் ஆயிடும், B பார்னு எழுத போறோம். B என்னவா இருக்கு, AB பார்னு இருக்கு. சோ இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது இன்னும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். இது என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு இங்க நமக்கு என்ன கிடைக்கும், A பார்
பிளஸ் ஏபின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் தேவைப்படும். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? ஏ பிளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டு ஏ பிளஸ் சி. இதெல்லாம் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இதை ஏ, இதை பி, இதை சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்? ஏ பார் plus A into A bar plus B ன்னு கிடைக்கும். இதுல A bar plus A என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1 தான் கிடைக்கும். இது எல்லாமே நம்ம லாஸ் அண்ட் தியரம் வீடியோல பார்த்துட்டோம். சோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 1 டாட் A bar plus B ன்னு கிடைக்கும். 1 டாட் A bar plus B என்ன கிடைக்கும்னா A bar plus B தான் கிடைக்கும். இப்போ இதுதான் என்ன ஆகுதுன்னா இந்த இன்புட்டுக்கு போகுது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? B bar plus AB bar. சோ இதுதான் B. இதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்றோம். இப்போ இந்த டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னா B bar plus AB ன்னு கிடைக்கும். இப்போ இதை நான் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்றேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? A plus B bar எழுதலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கிறோம். இன்டு இதையும் சேர்த்து எழுதுறோம். அப்ப என்ன கிடைக்கும்? B plus B bar கிடைக்கும். இதுல B plus B bar 1 ஆயிடும். 1 டாட் A plus B bar இதே A plus B bar தான் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு இந்த இன்புட்டுக்கு வரப்போகுது. சோ இந்த லாஸ்ட் கேட்டோட ஒரு இன்புட் A bar plus B வருது. another இன்புட் A plus B bar வருது. இப்போ இந்த ரெண்டு இன்புட்டும் இந்த NAND கேட்டுக்கு போகும்போது என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். சோ NAND கேட்டோட அவுட்புட் நமக்கு தெரியும் A டாட் B ஹோல் பார். இப்போ இத ஃபுல்லா நம்ம ஏன்னு எடுத்துக்க போறோம். இந்த டேர்ம் ஃபுல்லா பின்னு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த ஹோல் டேர்ம் டாட் இந்த ஹோல் டேர்ம் ஹோல் பார் வரும். அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். A bar plus B into இந்த கீழ இருக்க இந்த ஹோல் டேர்ம் நம்ம எடுத்துக்கிறோம். A plus B bar ஹோல் பார் வரும். இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போறேன். இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ண போறேன். எந்த தியரம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்? A டாட் B ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A bar plus B bar அந்த தியரம் அப்ளை பண்ணலாம். இப்போ இதுக்கு அந்த தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? A bar plus B ஹோல் பார் இந்த டாட் பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி இந்த டேர்ம் நமக்கு கிடைக்கும். A plus B bar ஹோல் பார் கிடைக்கும். இதுக்கு இண்டிவிஜுவலா இந்த டேர்முக்கும் டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? சோ இதுக்கு நான் எந்த தியரம் அப்ளை பண்றேன்னா A plus B ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு A bar டாட் B bar தியரம் அப்ளை பண்ண போறேன். A ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இப்போ டபுள் காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். டாட் B bar வரும் பிளஸ் A bar டாட் B டபுள் பார் வந்துரும். பிகாஸ் இங்க B ஆல்ரெடி ஒரு காம்ப்ளிமெண்ட் இருக்கு. இப்போ இதுல இந்த டபுள் காம்ப்ளிமெண்ட் கேன்சல் ஆயிடும். இந்த வேரியபிளோட டபுள் காம்ப்ளிமெண்ட்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஃபைனலா நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் இங்க கிடைக்கும்? A டாட் B bar பிளஸ் A bar டாட் B கிடைக்கும். ஸோ ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்க எக்ஸ்பிரஷன் பாருங்க. A B bar பிளஸ் A bar B. இது எந்த கேட்டோட எக்ஸ்பிரஷன்னா XOR கேட்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ நமக்கு 4 NAND கேட்ஸை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா XOR கேட்டோட எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. XOR கேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே XNOR கேட்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ XNOR கேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ இந்த அவுட்புட்ல இன்னும் ஒரு NAND கேட் நம்ம போட்டோம் அப்படின்னா இது XNOR கேட்டா ஒர்க் ஆகும். அதோட டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் XNOR கேட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். XNOR கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம XOR கேட் எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் XOR கேட்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதே டயக்ராம் தான். இதோட அவுட்புட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு NAND கேட், அதாவது இன்புட்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் பண்ண NAND கேட்ல நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு நாட் கேட்டா ஆக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? இதுதான் XOR கேட்டோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் காம்ப்ளிமெண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் காம்ப்ளிமெண்ட் ஆகும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா
a bar dot b bar plus a dot b. இது XNOR கேட்டோட எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குதா அப்படின்றது தான் செக் பண்ண போறோம். இங்க XOR கேட்டோட எக்ஸ்பிரஷனை நான் எடுத்திருக்கேன் a bar b plus a b bar. இத காம்ப்ளிமெண்ட் பண்றேன் பிகாஸ் இந்த கேட்டுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கும் போது காம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு நமக்கு வெளியில கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்கேன். என்ன டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்கேன்? a plus b whole bar is equal to a bar dot b bar அந்த தியரம் அப்ளை பண்ணிருக்கேன். அப்போ இத ஃபுல்லா நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லா பின்னு எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? a bar dot b whole bar வந்துரும், இந்த பிளஸ் டாட் ஆயிடும், இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகும்னா காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ a dot b bar whole bar வரும். இப்போ திரும்பவும் இதுக்கு நான் இண்டிவிஜுவலா டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்றேன். இப்போ இதுக்கு என்ன தியரம் அப்ளை பண்ணிருக்கேன்னா a dot b whole bar is equal to a bar plus b bar அந்த தியரம் அப்ளை பண்ணிருக்கேன். அந்த தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்க ஏன்றது a பாரா இருக்கு, அப்போ a டபுள் பார்னு இங்க நமக்கு கிடைச்சிருக்கு, பிளஸ் b பார் வரும் இன்டு இதுக்கும் டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்றோம். இதுக்கு டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா a பார் பிளஸ் இங்க b க்கு ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட் இருக்கிறதுனால b டபுள் பார்னு கிடைக்கும். இதுல இந்த டபுள் பார் கேன்சல் ஆயிடும், இதுல இந்த டபுள் பார் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்னா இது a பிளஸ் b பார்னு வந்துரும், a பார் பிளஸ் b ன்னு வந்துரும். இப்போ இத உள்ள நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? a இன்டு a பார், அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். அடுத்தது a இன்டு b செகண்டா எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், a பார் இன்டு b பார் பிளஸ் இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ b இன்டு b பார் வரும். இதுல a இன்டு a பார் 0 ஆயிடும், b இன்டு b பார் 0 ஆயிடும். அது போக ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னா ab பிளஸ் a பார் b பார், அதான் இங்க கீழே எடுத்து எழுதியிருக்கேன். ab பிளஸ் a பார் b பார் அப்படின்றது XNOR ஓட எக்ஸ்பிரஷன். சோ இப்படிதான் நம்ம XOR இன்புட்டை ஒரு நாட் கேட்டுக்கு கொடுக்கும் போது வெளியில கிடைக்கிறது XNOR எக்ஸ்பிரஷனா இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோல என்னெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்? NAND கேட்டை எடுத்துக்கிட்டோம். இந்த NAND கேட்டை எடுத்து இந்த ரிமைனிங் இருக்க 6 கேட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.